வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு எந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். Happy எல்லாருக்கும் morning. ஹாப்பி மார்னிங் சார். தமிழ்நாட்டில் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறவங்க அவங்க மேலே என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது, அவங்க எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுல தெரிஞ்சிடும். டிசிப்ளின் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு. ஆமாம் சார், இதில் எப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு டிசிப்ளின் இல்லாமல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. அப்புறம் உங்களுக்கு டிசிப்ளின் இல்லைன்னா உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது எப்படி வரும்? ஒரு இடத்துல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கணும். அந்த டிசிப்ளின்ங்கிறது ஏன் வரும்னா, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி செய்கிறீங்கன்னு. நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்பி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் டிசிப்ளின்டாகவே இருக்க முடியாது. அந்த டிசிப்ளின் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றுமே சரியாக பண்ண முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் சரியாக பண்ணாத போது உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து எப்படி மதிப்பாங்க? மற்றவங்கள விடுங்க, நீங்களே உங்களை எப்படி மதிப்பீங்க? உங்களோட பார்வையிலேயே உங்கள் மதிப்பு போயிடும். அதனால் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது இருக்காது. அதனால் டிசிப்ளினுங்கிறது தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை கரெக்டாக செய்யணும். எங்கள் அப்பா சொல்லுவார், டைமை வாட்சை உன்னோட பிஹேவியர்லேருந்து செட் பண்ணணுன்னு. தட் இஸ் காலத்தால் நீ எழுந்துக்கிறது, நீங்கள் வேலை செய்கிறது, நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் டைம் அக்னாஸ்டிக்காக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ உனக்கு டைமில் செட் பண்ணி பண்ணுச்ச மொத்தம் எந்தெந்த டைமில் என்ன பண்ணுவாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன், இப்போ ரீசெண்டாக நான் கடைசியாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்குறேன். எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் என்ன ஃபீலிங்னா, சீஃப் மினிஸ்டருங்கிறது எப்போ ஆஃபீஸுக்கு வருவாருங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ ஆஃபீஸுக்கு வரதும் கிடையாது, வீட்லேயே ஒரு ஆஃபீஸ் வச்சுன்னு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எப்படி மாறி போச்சுன்னா, கம்ப்ளீட்டாக இப்போ விஜய்ங்கிறவர் ரொம்ப ஆக்டிவாக காலத்தால் 9:50க்கெலாம் ஆஃபீஸில் இருக்கார். இதனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே 9:30 மணிக்கு வந்தால் தான் சீஃப் மினிஸ்டருக்கு முன்னாடி ஆஃபீஸுக்கு வருவாங்கன்னு. அதே மாதிரி எவ்ரிடே 4 மணிக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் தான் கிளம்புறாரு. ஸோ இந்த ஆஃபீஸ் டைமுங்கிறதே இதெல்லாம் செக்ரட்டரியேட் அனுப்பினா பர்மிஷன் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் அவனா பேப்பரை எடுத்துட்டான்னா பர்மிஷன் அன்றைக்கே போச்சு. பேப்பர் காலியாக இருக்குன்னா கிழிச்சு போட்டு அவன் டைமுக்கு வந்த மாதிரி உட்காந்துட்டுருப்பான். எவனும் ஆஃபீஸுக்கு ஒழுங்காகவே போக மாட்டான். ஒரு தன்மானம், எல்லாருக்கும் ஒரு வருத்தம் ஒன்றுமே கிடையாது. என்னது, ஐயோ நம்மளை ஏதோ சொல்லிவிடுவாங்களே அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாம் மாட்டினா என்ன, அடுத்த நாளைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு விட்டுறது. யாருமே என்னை கேட்கலன்னா பேப்பரை கிழிச்சு போட்டுன்னா ஒழுங்காக வந்தேன்னு ட்ராமா போடுறது. இப்போ தலை கரெக்டாக வந்துருச்சுன்னா மாலுக்கும் வேறு வழி கிடையாது, கரெக்டாக வந்து தான் ஆகணும். நீ கரெக்டாக வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக லீவு கட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, பயோமெட்ரிக் போட ஆரம்பிச்சிட்டார். நீ இனிமேல் 12 மணிக்கு பேப்பரை கிழிச்சு போடுறதா விடுங்க. நீ 9:30 மணிக்குள்ளே நீ பயோமெட்ரிக் வைக்கலைன்னா அன்றைக்கி அதை லீவுன்னு கன்சிடர் பண்ணி சம்பளத்தை பிடிச்சிடும். ஸோ அதனால் செக்ரட்டேரியட்டுக்கு அவன் பயந்து அடித்து வேலைக்கு வரான். தன்னாலாக மக்கள் பிரஜையோட வேலையை பண்ணுறது தான் அசம்பிளி செக்ரட்டேரியட் வேலை. அசம்பிளி எதுக்கு இருக்குது? மெஜாரிட்டி ஆளுங்க கூடி பேசுறதுக்கு தான் மெஜாரிட்டி அசிஸ்டர். அங்கேயே ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் வேலைக்கு வர மாட்டார். அதனால் மினிஸ்டர் எல்லாமே அப்படியே காலியாக இருக்கும். இப்போது சீஃப் மினிஸ்டரே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டார்னா மற்றவங்களாம் ஏன் வராமல் இருப்பாங்க? டெஃபினட்டாக வருவாங்க. அதனால் இப்போ எஃபெக்ட் என்கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சொன்னார்னா, 2:30 மணி வரைக்கும் பிரியாணி கிடக்கும் காலியாக இருக்கிற கேன்டீனில் 3:30 மணிக்கு இல்லாமல் எல்லாம் சாப்பாடெல்லாம் காலியாகி இப்போது அசம்பிளி கேன்டீனில் 1:30 மணிக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்கிறத போட்டுடுறோம். இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஆள் இம்பார்ட்டண்ட் ஆள் செல்ஃப் டிசிப்ளினோட கரெக்டாக செஞ்சார்னா என்டையர் திங்கோட இதே மாறிடும். வித்தின் நீங்கள் டைம் போனால் கூட என்ன சொல்கிறாங்க, கேன்டீனில் சாப்பாடு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு போயிடுது. ஓகே, ஏன்னா எல்லாருமே டைமை கீப் அப் பண்ணுறதுனால இந்த சாப்பாடு டைம்ங்கிறது கூட ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருச்சு. உங்களால் ஒரு அசம்பிளி செக்ரட்டரியேட் ஸ்டாஃபே ஒரு ஆள் கரெக்டாக டைம் வரதுனால உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஒரு சொசைட்டியோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ஈஸியாக கவர் ஆகிடும். ஓகே சார், உங்கள் அப்பா ஒன்று சொல்லுவாருன்னு சொன்னீங்க, அதாவது உங்களை இதுக்கு தகுந்த மாதிரி டைமை மாற்றி அமைச்சுக்கோங்கன்னு சொல்லி.
தட் இஸ் நீ என்ன சொல்ல வரணும்னா ம். உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ம். இப்போ நான் இந்த 9 மணிக்கு நான் போய் ஆகணும் ஆஃபீஸுக்கு. ம். என்னோட டைமை எனக்கு முன்னாடியே தெரியும். ம். ஸோ என் டைமை நான் மாற்றி வச்சுக்கணும். ஸோ இஃப் ஐ டூ தட் தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். அப்போ நீங்க சொல்றேன்னா 9 மணிக்குன்றத நான் டைம் ஸ்பீட் பண்ணி வச்சுக்கணுமா? 9:15 9:20. அதனால் என்ன பண்ணணும்னா ம். உங்கள் கிளாக்கே நீ 15 நிமிஷம் முன்னாடி வச்சுட்டேன்னா ஆ. உன் சைக்காலஜியே உனக்கு டைம் இல்லைன்னு தோணும். ஓகே. இஃப் யுவர் கிளாக் இஸ் 15 minutes ஃபாஸ்ட், ம். 8:45கே நீ வெளில வீட்டில் வந்துடுவ. 9 மணிக்குங்கிறது பெல் அடிச்சிடும். நீங்கள் அப்போ என்ன நினைப்பீங்க, நான் 9 மணி அடிச்சிட்டேன்னு. ஆக்சுவலி கிளாக்கை ஸ்பீடப் பண்ணி வச்சுக்கிறது 8:45க்கு. கார்த்தால உங்களோட ப்ரெஷரில் உங்கள் கிளாக் 15 minutes ஏர்லியாக போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது. நீங்களே ப்ரெஷர் போட்டு வெளில வந்துடுவீங்க. அதனால் டைமுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ம். எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ இடத்துல நீங்கள் முன்னாடி போகிறீங்களோ, ஒரு வெயிட் பண்ணுறதுக்கு லேட்டாக வர மாட்டாருன்னு அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வருதோ, ம். அவ்வளோ தூரம் உங்கள் மேலே ஒரு மரியாதையும் பயமும் இருக்கும். இப்போ இந்த டிசிப்ளின் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா, தமிழ்நாட்டில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க சார். ஜென்ரலாகவே அது எல்லாருக்குமே இருக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. ஓகே. நம்ம சினிமாலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, தமிழ் சினிமாவில் ம். முன்னாள் ஆக்டர் சிவாஜியை பற்றி தான் அப்படி சொல்லுவாங்க. ம். அவர் ஆக்டிங்க்குன்னு வந்துட்டாருன்னா, ம். காலத்தால் 7 மணிக்கு நீங்கள் கால் ஷீட்னா ம். 6:45க்கு அவர் எல்லா மேக்கப் கீப்பப் போட்டு டைலாக் ஒரு வாட்டி படிச்சுட்டு அவர் ரெடியாக இருப்பாரும்பாங்க. ம். இப்போ இந்த காலத்தில் லேட்டர் வந்த டேரக்டர்லாம் அவரை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு 7 மணி டைம்னா நீங்கள் எப்போ வேணால் வந்துக்கலாம், ஹீரோ ஒரு 2 hour லேட்டாக வரலாம் அப்படின்னு இருக்கும். இந்த ஆள் போய் அந்த சமயத்தில் ரிட்டையர் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் தேவர் மகன் அது மாதிரி ரிட்டையர் ஆனப்பட இந்த படத்தில் 8 மணிக்கு கால் ஷீட்னா 7:40க்கு போய் ரெடியாக இருந்தார்னா மற்ற ஆளுங்க மேலே ரொம்ப ப்ரெஷர். ஒரு டைமுக்கு சொல்லிட்டோன்னா அந்த டைமை கீப் அப் பண்ணணும். அதனால் சிவாஜியே ஏர்லியாக வராங்கிறதுனால பயந்துட்டு பின்வழியாலாம் வந்த ஆளுங்கள்லாம் இருக்காங்கன்னு பேசிப்பாங்க. ஓகே. ஸோ அந்த காலத்து ஆளுங்களுக்கு நீ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் டைமுக்கு வந்து செய்யணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு 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 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் டிசிப்ளினோடு இருக்காங்கன்னா அது மற்றவங்களுக்கான ஒரு ப்ரெஷரையும் ஏற்படுத்தும். எஸ், ப்ரொவைடட் இஸ் த டாப் மோஸ்ட் பர்சன். பயங்கரமாக ப்ரெஷர் ஏறும். அந்த ப்ரெஷர்னால ஹோல் சிஸ்டமே பெட்டர் ஆகும். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம அடுத்தவங்க நமக்கு கொடுக்கணும் அப்படின்றத, அவங்க என்ன மதிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம். நீங்களே உங்களை மதிச்சாதான் மற்றவங்க உங்களை மதிப்பான். ஆன் த அதர் சைட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னோட டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து பீக்ல இருக்கணும். டெஃபினட்டாக அப்பதான் நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தியே பேச முடியும். அப்போ தான் நீங்கள் பேசவே முடியும். ஓகே சார், ஃபைன். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் சார். ஆனால் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்காங்க, டிசிப்ளின் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத எத்தனை பேர் புரிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டைமுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் போருக்கு டைமுக்கே வரலன்னா போரை ஜெயிக்கிறதுங்கிறது, போரை ஜெயிக்க போகிறதுங்கிறது அடுத்த வேலை. ஸோ அதனால் டைமுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். ரைட் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.